அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனை வணங்குவதற்காக ஒரு இறை இல்லத்தை எழுப்பி அதன் துவக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இறை இல்லம் என்ற பள்ளிவாசல்கள் தான் உலகம் முழுவதும் இஸ்லாம் மார்க்கத்தை சமுதாயத்தை பிணைத்து வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த பள்ளிகள் என்ற ஒரு அடிப்படை இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் துண்டு துண்டாக சிதறி போயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் வாழுகிற பகுதியெல்லாம் பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும் என்றும் அந்த பள்ளிவாசலோடு மக்கள் எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அந்த காட்டிய வழியினால்தான் இன்றைக்கி உலகத்தில் 200 கோடி முஸ்லீம்களும் அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு அமைப்பாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு சமுதாயமாக வாழ முடிகிறது. இந்த பள்ளிவாசல் என்ற பெரும் பாக்கியத்தை நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எதற்காகவெல்லாம் பயன்படுத்தினார்களோ அதை மறந்துவிட்டு நாம் இந்த பள்ளிவாசல் என்பது வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுவதற்காக என்று அதிகமான மக்களும் 5 வேளை தொழுகை நடத்துவதற்காக என்று சில மக்களும் நினைத்து அதை சுருக்கி கொண்டு விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை வைத்துத்தான் ஒட்டுமொத்த ஆட்சியவே நடத்தினார்கள். இந்த பள்ளிவாசல் தான் அவங்களுக்கு அரண்மனை. அவங்க பெரிய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். அவங்களுக்கு தர்பார் மண்டபங்கள்லாம் இருக்கவில்லை. இந்த பள்ளியில் இருந்து தான் அரசு நிர்வாகத்தையும் கவனித்தார்கள். இந்த பள்ளியிலே தான் பிற நாட்டு தலைவர்கள் வரும் பொழுது சந்திப்பார்கள். இந்த பள்ளியிலே தான் போர் பயிற்சி, வீரர்களுக்கான பயிற்சியும் நடக்கும். பள்ளிவாசல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் தொழுகைக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதி உள்ள இடங்களிலே பலவிதமான பணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்க வரக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் அவங்க தான் தலைமை நீதிபதியாக தீர்ப்பு வழங்குவார்கள். அது எங்கே வச்சு வழங்குவார்கள்? அதுவும் பள்ளிவாசலில் தான். வருகிற வழக்குகளை, மக்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து அவங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தாங்கன்னா தனி நீதிமன்றம் வைத்திருந்தார்களா? அதை செஞ்சது பள்ளிவாசலில் தான் செஞ்சார்கள். அதே மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்கிறதா இருந்தால், அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதாக இருந்தால் கட்டி போடுவாங்க. இப்போ சிறையெல்லாம் கிடையாது. அதுக்குரிய இடமாகவும் பள்ளிவாசல் தான் இருந்தது. இந்த பள்ளிவாசல்களில் தான் தண்டனைகளை கூட நிறைவேற்றுவார்கள். அதே மாதிரி எதிரி நாட்டு வீரர்கள் பிடிக்கப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள கைதியாக கட்டி போடுவதற்கு கூட இந்த பள்ளிவாசலில் ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த ஜக்காத் என்கிற பொருளாதார புரட்சியின் மூலமாக ஏராளமான செல்வங்கள் குவிய ஆரம்பித்தன. அந்த செல்வங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகளாகவும் இருந்தன. பேரிச்சம்பழம் போன்ற பொருள்களை விவசாய பொருட்களாகவும் இருந்தன. இந்த பொருட்கள்லாம் எங்கே வைத்து ஸ்டோர் பண்ணார்கள்? ஜக்காத்தாக வருகிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அந்த பள்ளியில் தான். பிரம்மாண்டமான பல ஏக்கர் அளவுள்ள ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு சிறு பகுதியை, அது பள்ளிவாசல் இடம்தான், சிறு பகுதியை தொழுகைக்காக வைத்து கொண்டு மீதி உள்ள இடங்கள்லாம் எதுக்கு பயன்பட்டது என்றால் எல்லா காரியமும் அங்கே தான் நடக்கும். இஸ்லாம் ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன கடமை இருக்கிறதோ அத்தனை கடமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தான் நிறைவேற்றினார்கள். அப்போ ஒரு பக்கம் ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். வரக்கூடியவங்களாம் அவங்க எடுத்துக்கொண்டு போவார்கள்.
ஆடு மாடுகள் கட்டப்பட்டிருக்கும், ஜக்காத்துடைய வாகனங்கள். கேட்டு வர்றவர்களுக்கெல்லாம் அவருக்கு 2 ஒட்டகம் கொடுங்க, இவருக்கு 4 ஒட்டகத்தை கொடுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விநியோகித்துக் கொண்டே இருப்பார்கள். குலைகளாக, பேரிச்சம் குலைகளாக கட்டி வந்து பள்ளியில தொங்க விட்டிருப்பார்கள். வரக்கூடியவங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த மாதிரியாக பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரமில்லாமல் இந்த உலகத்திலே மனிதர் வாழ்வதற்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை எல்லா விதமான பணிகளும் அந்த பள்ளியிலே தான் செய்தார்கள். அந்த மாதிரி ஒரு பள்ளி நீங்க பார்க்க முடியுமா? இன்னைக்கு நபிகள் நாயகம் செஞ்ச எல்லா பணியும் செய்ய, ஆட்சி அதிகாரம் பண்ண முடியாது, விட்டுருவோம். அது இல்லாத வேற பணிகள் செய்ய முடியுமில்ல? இந்த பள்ளிவாசல்களில் இருந்து ஜக்காத்துகளை திரட்டி ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறதா? வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிற, அது பற்றி முடிவெடுக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இருக்கிறதா? பள்ளிவாசல் என்ன, பாங்கு சொல்றதுக்கு மோதினாருக்கு சம்பளம், இமாமுக்கு சம்பளம், அதுக்கு இப்போ வசூலித்தா போதும், அவ்வளவுதான் கடமை என்று நினைக்கிறோம். அப்ப இந்த பள்ளிவாசல் விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம தொழுவதற்காக மட்டும் என்று எப்போ பள்ளிவாசல் வந்ததோ அப்போதிருந்தே மக்களுக்கு இந்த இஸ்லாத்தின் மீது முழு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. ஏதாவது தொழுகைக்கு நம்முடைய எல்லாத்துக்கும் நமக்கு ஒன்று இருக்கிறது. எதுக்கு பல மற்ற தலைவர்களை நாடியெல்லாம் எதுக்கு போறாங்க? இங்கே இல்லை. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இங்கே தீர்க்கப்படும் என்று சொன்னால் அவங்க வேற வேற பக்கமெல்லாம் செதறி போக மாட்டார்கள். சங்கங்கள், கட்சிகள், இயக்கங்களுக்கு வேலையே இல்லை. எதுக்கு இயக்கங்கள் உண்டாகிறது? ஒரு ஊர்ல வந்து ஜமாத்து இருந்தால் இயக்கத்துக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பணிகளை அவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இயக்கம்னு தனியாக, அதுக்கு தனியாக அவனை உண்டாக்குறான். அந்த ஒற்றுமை இல்லைன்னு செதஞ்சு போச்சு என்றெல்லாம் பேசி கொள்றோமே, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் ஒற்றுமைக்கு தலைமை. இதுதான் எல்லா ஒற்றுமையும் ஏற்படுத்தக்கூடிய இடமே இதுதான், அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அப்ப இங்க வச்சு இதை மையமாக வைத்து நம்ம எல்லா விதமான காரியங்களையும் செய்து இருந்தால் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு சங்கம் வராது, ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு ஒரு கட்சி வராது. அட போராட்டமா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும், அதை நம்ம எல்லாருமா செய்யலாம்ல. அந்த இதை விட்டுட்டாங்க. அந்த விஷயங்களை வந்து ஜமாத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து மறந்துட்டாங்க. அது நமக்கு தேவையற்றது நினைச்சாங்க. எப்ப தேவையற்ற நினைத்தார்களோ அப்ப மக்களை எல்லாம் கட்சிக்காரங்கள்ட்ட, இயக்கக்காரங்கள்ட்ட பிடித்து அவங்களே நினைச்சிட்டாங்க, கொடுத்து விட்டார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல்ல வந்து பணிகளை விரிவுபடுத்தணும். இந்த பள்ளிவாசலை வைத்து நம்ம இருக்கிற பகுதியில் உள்ள மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியும், அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும், என்னென்ன வகையில் அவங்களை ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருக்க முடியும் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய வகையில பள்ளிவாசல் மாறினால் இப்ப இருக்கக்கூடிய பிடிப்பை விட அதிக பிடிப்பு முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படும். இப்ப இருக்கிற அரைகுறை ஒற்றுமை வந்து ஒரு முழு ஒற்றுமையாக மாறும். இதை இந்த பள்ளிவாசலை திறந்து நீங்கள் நடத்துகிற முதல் நாளில் வந்து இதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுதும் போனோம் என்று இருந்தீங்க என்று சொன்னால் அதுக்காக மட்டும் பள்ளிவாசல் கட்டப்படவே இல்லை. வீட்டில் கூட தொழுது கொள்ளலாம்ல, சிறப்பு தானே. 25 மடங்கு சிறப்பு கிடைக்குமே தவிர பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தா தொழுதால் வீட்டில் தொழுதா செல்லும்ல, ரோட்லேயும் தொழலாம்ல. இது ஏன் தேவை? பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஜமாத்து மக்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து இன்னைக்கு சகோதரத்துவம், சமத்துவம்லாம் நம்மள்கிட்ட இருக்குன்னு பெருமை அடிச்சுக்கிறோம். இஸ்லாத்தை நம்ம முழு அளவுக்கு பேணாவிட்டாலும் நம்ம வெளி உலக மக்கள்கிட்ட, பிற சமுதாய மக்கள்கிட்ட நம்ம எதை பெருமையா சொல்லுவோம்? எங்க மார்க்கத்தில் சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது. அதுக்கு எதை ஆதாரமா காட்டுவோம்? இதைத்தான் காட்டுவோம். பள்ளிவாசலை தான் நம்ம காட்ட முடியும். எங்க பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள், ஏழை பணக்காரன்ற வேறுபாடு இருக்காது. நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் பாரம்பரிய முஸ்லீம் என்று பார்க்க முடியாது. சமுதாயத்தில் பிரமுகர் என்றும் பாமர மனிதன் என்றும் பார்க்க முடியாது. யார் முதலில் வருகிறார்களோ அவங்க முதல்ல இருப்பார்கள். இவனுக்கு பக்கத்தில் அவன் இருப்பான், அவனுக்கு பக்கத்தில் இவன் இருப்பான், இவனுக்கு பின்னாடி அவன் இருப்பான், அவனுக்கு பின்னாடி இவன் இருப்பான். இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் எங்க பள்ளிவாசல்ல தான் இருக்கிறது என்று நம்ம என்ன செய்யறோம்? இதை சொல்லி தான் நம்ம பள்ளிவாசலுக்குரிய பெருமையவே, அந்த சமத்துவத்தையே உலகத்துக்கு சொல்லி கொடுறோம். கொஞ்சம் கடைப்பிடிக்கிறோம் இஸ்லாத்தை. கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வந்து நிற்கிறோமே, 5ல இருந்து நிற்கிறது இல்லையே, வெள்ளிக்கிழமை வந்து நிற்கிற இதில் காட்டக்கூடிய இந்த சமத்துவத்தை தான் இஸ்லாத்தினுடைய பெருமையை சொல்வதற்கு நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம்.
அப்போ அந்த அளவுக்கு இந்த பள்ளிவாசலை வச்சு தான் நம்மகிட்ட சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லி அவங்களே விளங்குறாங்க. பிற சமுதாய மக்கள் விளங்குறது என்ன, நம்மளோட ஒட்டி வாழ்ந்து பழகி அப்படியே விளங்கி கொள்றாங்க, பார்க்குறாங்க. அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு நுழைய முடியலை. சிலர் தான் போக முடியும், பலர் போக முடியாது. தூரத்தில் தான் இருக்க வேண்டும். நேரடியாக கடவுளை போய் வழிபடவோ பூஜை செய்யவோ கோரிக்கை வைக்கவோ முடியவே முடியாது. அது ஒரு ஆள் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். இப்படி மற்ற இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதையும் உத்து நோக்குகிறார்கள், பள்ளிவாசலை பார்க்கிறார்கள். யாரும் இல்லை, அவங்களா போறாங்க, அவங்களா தொழுறாங்க, அவங்களா கேட்குறாங்க. யாரும் யாரையும் தடுக்கிறது கிடையாது. நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்வது கிடையாது. இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த இஸ்லாத்துக்கு ஒரு பெருமையே மிச்சமாக இருக்குன்னு கேட்டால் இந்த பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசலை வச்சு தான் நம்மகிட்ட இருக்கிற சகோதரத்துவத்தை அவங்க அறிஞ்சுக்கிறாங்க, எவ்வளவு சமத்துவமாக இருக்கிறாங்க என்பது அந்த பள்ளிவாசல் தான் தினசரி பார்க்கிறார்கள். அதே மாதிரியாக சர்வதேச அளவில் இந்த சமத்துவத்தை பேணுகிறோம் என்பதை எங்க வச்சு அறிகிறாங்க? அந்த மக்காவில் எல்லாம் கூடுறாங்கல்ல, அதை பார்க்குறான், தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறான். இந்தியாக்காரன் போகிறான், ஆப்பிரிக்காக்காரன் போகிறான், அமெரிக்காக்காரன் போகிறான், வெள்ளையன் போகிறான், கருப்பன் போகிறான், எல்லாரும் போகிறாங்க. ஒரே மாதிரியாக அணிவகுத்து நிற்கிறார்கள். ஒரே மாதிரியான உடை அணிந்து நீ பெருசு நான் பெருசுங்கிற ஒரு இது இல்லாமல் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு அவங்க சகோதரத்துவமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உலகத்துக்கு சொல்வதற்கு இதுதான் இருக்கிறது. நம்ம அவங்களோட நெருங்கி பழகி நம்முடைய கொள்கையெல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமா? எவ்வளோ முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்நாளில் முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாம்டா என்னன்னு விளங்க வச்சோம்? அதுக்கு எவ்வளோ பேர் பாடுபட்டு இருந்தால் எத்தனை மடங்கு தாறுமாறாக வளர்ந்துருக்குமே. அல்லாஹ் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்தியாவில் 800 வருஷம் ஆட்சியை கொடுத்துருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, அந்த 800 வருஷம் ஆட்சியை அந்த பயன்படுத்தி மிரட்டி அது செய்ய வேண்டியில்லை. இந்த ஆட்சியை பயன்படுத்தி இஸ்லாமிய கொள்கை கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு போவதற்கு என்னமா செஞ்சாங்களா? இந்த ஆட்சி அதிகாரம்ங்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் கூட அவர்கள் மற்றவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்வதற்கு போட்டி போட்டாங்களே தவிர பெயர்களை அரபுலையும் உறுதியும் வைத்துக் கொண்டார்கள். உங்களுடைய பெயர் என்ன செய்யும்? அரபு மொழியாக இருக்கும் அல்லது உருது மொழியாக இருக்கும். இதை வைத்துக் கொண்டதை தவிர முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் இருந்தவர்கள் இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. அவங்க தொழுவதற்கு பெரிய பெரிய பள்ளிவாசல், மன்னர் தொழுவதற்கு மட்டும் ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் இருக்குமே தவிர இஸ்லாம் மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொல்ற விதமாக அந்த மாதிரியான அருங்காட்சியகங்கள் கருத்தரங்குகள் இது மாதிரிலாம் ஏதாவது நடத்தினார்களா? இந்த செய்தியை கொண்டு போனார்களா? இல்லை. அப்ப இஸ்லாத்தை சாதாரண மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. ஆட்சி அதிகாரம் யாரு கொடுக்குறானோ அவங்களும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. நம்ம அந்த ஆட்சியில் நம்ம இருந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எப்படி அந்த புறங்களில் ஆட்டம் போடுகிறார்களோ அதே மாதிரி நாங்கள் அதை செய்து கொள்வோம், மற்றவங்க எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்களோ அதே மாதிரி நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம் என்பதற்குத்தான் ஆட்சியாளர்கள் இருந்தார்களே தவிர ஒரு வேதனையான விஷயம், முஸ்லீம் மன்னர்கள் ஒருத்தர் கூட ஹஜ்ஜிக்கு போனது கிடையாது. ஒரு வேதனையான விஷயம் என்ன? முஸ்லீம் மன்னர்கள் 800 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறான், அதில் யாராச்சும் ஒருத்தன் அவன் அளவுக்கு ஹஜ்ஜிக்கு போனானா? இவங்க என்ன செய்யறாங்க? அதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்றாங்க. அவன் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிந்து இஸ்லாத்தை முஸ்லீம் ஆக்கிட்டாங்களா? நம்மளையெல்லாம் அவனை முஸ்லீமா வாழலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் அவன் முஸ்லீமா வாழ்ந்திருந்தாலே இஸ்லாம் பரவி இருக்கும். அவன் முஸ்லீமாக வாழவில்லைங்கிறோம். எல்லா தண்ணியிலையும் இதுலையும் மூழ்கி கிடந்தவர்களாகத்தான் முஸ்லீம் மன்னர்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் அவுரங்கசீப் மாதிரி சில மன்னர்கள் இருந்தால் கூட அவர்கள் முழு அளவுக்கு இஸ்லாமியர்களாக எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னா வாழலை. அவங்க என்ன செஞ்சாங்களா? இந்தியாவில் 800 வருஷம் ஆட்சி பண்ணி இத்தனை கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்னா அவங்க தான் காரணம். அவங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் இங்கே வந்து விட்டது. இந்த முஸ்லீம் மன்னர்கள் வருவதற்கு முன்னாடியே 1400 வருஷத்துக்கு முந்தி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள்லாம் தென்னிந்தியாவில் அதிகமான ஊர்கள் நீங்கள் கேரளாவில் பார்க்கலாம், குமரி மாவட்டங்களில் பார்க்கலாம். அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த சில ஆண்டுகளிலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல்லாம் இங்கே இருக்கு. அப்போ மன்னரே வரல, மன்னரை வச்சா வந்துச்சு. அங்க ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்த சஹாபாக்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக எல்லா நாடுகளுக்கும் போனார்கள். அது மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்தார்கள். கப்பல் மூலமாக மரக்கலங்கள் வழியாக வந்தார்கள், வியாபாரம் பண்ணினார்கள், வந்த இடத்தில் மக்களோடு பழகினார்கள். அப்போ அவங்களோட உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டே பழகினார்கள். அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய நாணயம், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு தான்
நம்முடைய அப்பன் பாட்டன் கொள்ளு பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இந்த மன்னர்களை வைத்து ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ஆனால் நம்ம அதை சுமந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மன்னர்கள் வந்து இஸ்லாத்தை நினைச்சிட்டாங்க, மிரட்டி எல்லாத்தையும் இஸ்லாம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கு, இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்களே, இப்போ யார் பரப்பருக்கு இருக்கிறான், இப்போ இஸ்லாத்துக்கு மக்கள் வர்த்தனை செய்கிறாங்க. அதை விட ஜாஸ்தியாக வர்றாங்களே, கிராமமாக வர்றாங்களே, நூற்றுக்கணக்காக வர்றாங்களே. எந்த ஆட்சி இருக்கிறது? ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல வர்றாங்க. நசுக்கப்படுறோம், இந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், முஸ்லீம்கள கஷ்டம், இந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை வந்து அவனுடைய வல்லமையை கொண்டு சேர்க்கிறான். அப்போ இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ் வந்து அவனுடைய சின்னங்களை வைத்து தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஒன்றும் செய்யலை. இந்த பள்ளி வாசல் அவனுடைய சின்னம், அதை வச்சு இந்த மார்க்கம் பரவுகிறது. காபாங்கிறது அல்லாஹ்வுடைய சின்னம், அதில் வந்து இஸ்லாத்தை காப்பாற்றி அதை அவங்களுக்கு தென்பட வைத்து அதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய மேன்மையும் சிறப்புகளையும் விளங்கிக் கொள்கிறார்களே தவிர, நம்ம சரியான முஸ்லிமா மட்டும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நிலைமை வேற. சரியான முஸ்லிமா வாழ்றமான வாழலை. சரியான முஸ்லிமா வாழ்றா என்ன? அல்லாஹ் தொழுவ சொன்னது தானே தொழுவ வர்றீங்க, அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறானா? அதை மட்டும்தான் மொத்த குர்ஆன்ல தொழுகை நிலைநாட்டுகள் மட்டும்தான் இருக்குதா? அல்லாஹ் சொன்னாங்கிறது தான் ஜும்மா தொழுகைக்கு வர்றீங்க. அப்போ இவங்க மொத்த குர்ஆனையும் படித்து பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுவுங்க வருஷம் எப்படி லட்சந்திரம் எழுதி வச்சிருக்குதா? எவ்வளோ விஷயம் அவளையும் நீ செய்யணுமா இல்லையா? தொழுகை வந்து அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நீங்கள் தொலை வர்றீங்க என்று சொன்னால், அந்த ஜும்மா தொலை சொல்றான் என்பது அல்லாஹ் தான் 5 வேளையும் தொழுவ சொல்றான். அதை செய்ய மாட்டாங்கன்னா நிறைய பேர். சரி, 5 வேளை தொழுகையை சொல்லக்கூடிய அல்லாஹ் வந்து அதை மட்டுமா சொல்றான்? நிறைய சொல்றான்ல குர்ஆன்ல, எல்லா விஷயமும் இருக்குதுல்ல. அனைத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணுமா இல்லை? முஸ்லீம் ஏற்றுக்கொண்டு ஒரு வட்டத்தில் வரணும். வந்துட்டு ஆயிரக்கணக்கான சட்டங்களை அல்லாஹ் நமக்கு போட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அது மாதிரி நமக்கு ஆயிரக்கணக்கான சட்டங்களை நமக்கு போட்டு தந்திருக்கிறார்கள். அதில் 2 தான் எடுத்துக்க. இதுதான் இஸ்லாமா? 2 எடுத்துக்கொண்டு நாங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு தொழ போகிறோம்ல, அதான் முஸ்லீமு. அதை மட்டும்தான் செஞ்சாங்களா? சரி, அதை மட்டும் செஞ்சா இப்படி எதிர்த்தார்மாவ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னாங்களே, அவர் 5 வேளை தொழுகிறார் என்பதற்கு அடித்தான், அவர் ஜும்மா தொழுகிறார் என்பதற்கு அடித்தான். நாடு கடத்தணும் அதுக்காக வேண்டியதானா? ஊரை விட்ட ஓடுனானே அதுக்காக வேண்டியா? அனைத்து தீமைக்கும் எதிராக நின்றார்கள். அந்த சமூகத்தில் என்னென்ன தீமைகள் இருந்ததோ அத்தனை தீமைகளுக்கும் எதிராக நினைஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. தீமை செய்கிறவனுக்கு பிடிக்கல, தீமை செய்கிறவனை எதிர்த்தால் பிடிக்காது இல்லையா? அவனுடைய எல்லா விதமான மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் களமிறங்கினார்கள். அதுக்கு தான் விரட்டினானே தவிர, நான் ஒரு இடத்த பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு 5 வேளை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தால் கிட்ட வந்திருப்பானா? அவங்கள விரட்டியிருப்பானா? நாடு கடத்தினால வந்திருக்குமா? அவங்கள சேர்ந்த சஹாபாக்களுக்கு தான் இவ்வளோ ஊர் வாசலாம் விட்டுட்டு ஹிஜ்ரத்து பண்ணி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா? 2 தடவை ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அபிசினியாவுக்கு போகிறாங்க, அப்புறம் மதீனாவுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வாழவே முடியாதுங்கிற நிலைமை எதனால் ஏற்பட்டுச்சு? எல்லாத்தையும் கடைபிடிச்சால் ஏற்பட்டுச்சு. எதனால் ஏற்பட்டது என்றால் தொழுகையினால் ஏற்படவில்லை, அனைத்தையும் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் மார்க்கம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறானோ அனைத்தையும் கடைபிடித்தார்கள். அப்போ அனைத்தையும் கடைபிடிப்பதற்குத்தான் இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்க வேண்டுமே தவிர 2-3 விஷயம். இந்த பள்ளிவாசல் வந்து அனைத்தையும் சொல்லித் தருவதற்கு உதவுது. இந்த பள்ளிவாசல் எதுக்கு இருக்கிறது? 5 வேளை தொழுகையோடு சேர்த்து இதெல்லாம் சொல்கிறோம்ல, இப்போ அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று அதுக்கு ஒரு தளமாக இருக்குது என்று சொல்லலாமே தவிர, நம்மையே அனைத்தையும் கடைப்பிடிக்கல என்று கேட்டால், அன்னைக்கு அவங்க அனைத்தையும் கடைப்பிடித்தார்கள் என்றால் அவங்க வந்து விளங்கி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய மக்கள் வந்து விளங்கி சிந்தித்து பார்த்து வந்தார்கள். என்னத்தை விளங்கினாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க விளங்கினது, இந்த உலகத்துக்காக நாம் படைக்கப்படவில்லை. அவங்க விளங்கின முதல் விளக்கம் என்ன? அதை விளங்கினா எல்லாத்தையும் நிற்கலாம். எதை விளங்கினாங்க? நாம் படைக்கப்பட்டிருப்பது இந்த உலகத்தில் சொகுசாக வாழணும், இதற்கு படைக்கப்படவில்லை. நம்ம என்றாவது இறந்து விடுவோம், இறந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமான வாழ்க்கை. அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு சொர்க்கம் என்பது அது ஒரு 10 வருஷம் 20 வருஷங்கிற வாழ்க்கை கிடையாது. ஒரு 1000 வருஷம் 1,00,000 வருஷங்கிற வாழ்க்கை கிடையாது. கோடான எத்தனை செய்கிறோம்னாலும் போட்டுக்குங்க. அப்படியான ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக வாழ வேண்டும்.
நம்ம தப்பு செஞ்சா அங்க நரகம் நல்லா வச்சிருக்கிறான். ஒரு தீக்குச்சியில வரக்கூடிய தீப்பொறியை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு தீ கங்கு பட்டுருச்சின்னு சொன்னா நமக்கு தாங்க முடியாது. தீயை விடுங்க, சுடுதண்ணி மேலே கொட்டிட்டா அந்த சூடை தாங்க முடியாது. நெருப்பிலே போட்டு வதைக்கிறது என்றால் எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கு. அந்த கொடும் வேதனையும் இறைவன் தருவான். நீ கெட்டவனா இருந்தால் நீ நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு துன்பப்படுத்தப்படுவாய். நல்லவனாய் இருந்தால் நினைத்து பார்க்காத இன்பங்கள்லாம் உனக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த விஷயத்தை அந்த மக்கள் நம்பினார்கள். அதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது எதுக்கு? உலகத்து நல்லா இருக்கிறவங்க வந்தாங்க. கண்ணு முன்னாடி தெரியும் நல்லா இருக்க இயலாது. இந்த முகமதோட போனோம்னு சொன்னா நல்லா இருக்க இயலாது. இருக்கிறதெல்லாம் இழந்துதான் ஆகணும், அடிதான் வாங்கணும், உததான் வாங்கணும், இருக்கிறத இழக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க? அவங்க சிந்திக்கிறாங்க, இந்த மனிதன் படைக்கப்பட்டது எதுக்காக வேண்டி? இந்த 60 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கைக்கு தான் படைக்கப்பட்டிருக்கானா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சும்மா அற்பத்திலும் அற்பம். ஒரு பரீட்சை ஆள் மாதிரி. பரீட்சைக்கு பிறகுதான் வாழ்க்கையே இருக்கிறது. ஒரு பரீட்சையில் 2 நாளைக்கு பரீட்சை வைக்கிறான்னு சொன்னா அதான் வாழ்க்கையா? பரீட்சையில் பல விதமான கேள்விகளை கொடுப்பான். நீ ஒழுங்கா சரியா இல்லையான்னு பார்ப்பான். பரீட்சையை மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? 2 நாள் நான் எப்படி கஷ்டப்படுவது என்று போன முட்டையை வாங்கிடுவான். அப்புறம் லைஃப் பூரா முட்டையா போயிடும். காலம் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட வேண்டி வந்துடும். அந்த மாதிரி தான் நீ 70 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, அது ஒரு நாள் சமம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு நாள் கூட ஆகாது. சும்மா சின்ன ஒரு இன்பம், கொஞ்சோண்டு காலம். இதில் அல்லாஹ் பல சோதனையை கொடுத்துருக்கிறான். காசை கொடுத்து சோதிப்பான், காசை எடுத்தும் சோதிப்பான், பதவியை கொடுத்தும் சோதிப்பான், அதை இல்லாம ஆக்கி என்ன செய்வான்? சோதிப்பான். சந்ததிகளை கொடுத்து சோதிப்பான், சந்ததி இல்லாமல் ஆக்கியும் சோதிப்பான். நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தும் சோதிப்பான், நரகமாக வாழ்க்கையை கொடுத்தும் சோதிப்பான். பலவிதமான சோதனைகளை இந்த பரீட்சை கூடத்தில் அல்ல தந்திருக்கிறான். இதை கணக்கில் வைக்க கூடாது, அதை கணக்கில் வைக்கணும். இப்படித்தான் நம்பினாங்க அவங்க. எதனால் அவர்கள் எல்லாத்தையும் கடைபிடித்தார்கள் கேட்டா, இந்த உலகத்துக்கு வந்ததா எல்லாத்தையும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாத்தையும் கடைபிடிக்க கஷ்டம். வியாபாரம் பண்றீங்க, மோசடி செஞ்சா நிறைய சம்பாதிக்கலாம், நேர்மையால கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? மோசடியை தேர்ந்தெடுப்போம். ஏன்? அவனுக்கு 5 ரூபா கிடைச்சா உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். நேர்மையா வியாபாரம் பண்ணி 5 ரூபா கிடைக்குமே, ஆனால் மோசடி பண்ணினால் 500 ரூபா கிடைக்கும். கலப்படம் பண்ணினால் 5000 ரூபா கிடைக்கும். அப்ப என்ன மாதிரி தப்பு தவறு ஏமாத்து ஃப்ராடு பண்ணோம்னா நிறைய கிடைக்கும். திருடினால் பெரிய தொகை கிடைக்கும். சம்பாதிச்சா அவ்வளவு கிடைக்காது. 1 லட்சத்தை திருடினா ஒரு செகண்ட்ல 1 லட்சம் கிடைச்சு போயிடும். ஆனால் 1 லட்சம் சம்பாதிப்பதற்கு பல வருடங்கள் நம்ம உழைக்க வேண்டி வரும். அப்ப நம்ம உலகத்துடைய லாபத்தை கணக்கு பண்ணினோம் என்று சொன்னால் அப்ப இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. இஸ்லாத்துல இல்லாம இருந்தா அவன் நல்லா என்ன வேணாலும் செய்யலாம், எவனும் கேட்க மாட்டாங்க. தண்ணி அடிக்கலாம், போதையில மூழ்கி கிடக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன விரும்புகிறான உலகத்துல எல்லாத்துலயும் மூழ்கி கிடக்கலாம். ஆனால் இதுல வந்துட்டா எல்லாத்தையும் விட வேண்டி வருது. ஏன் வந்தாங்க? அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க விளங்குனாங்க. என்ன விளங்குனாங்க? இந்த துன்யாங்கிறது ஒரு சோதனை கூட. இதான் அடிப்படை முஸ்லீம் அறிந்து கொள்ற விஷயம். இதுதான் மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இது உள்ளத்துல ஆழமா பதிச்சுன்னு சொன்னா இந்த உலக கஷ்டத்துக்கு எவனும் பெருசா நினைக்கவே மாட்டான். இப்ப நம்ம அந்த நாட்டில் தான் நம்மளை அழிக்கிறதுக்கு எவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க, ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க. இது யாருடைய உள்ளத்துல இந்த விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கோ உதறி விட்டு நிற்போம். போடா என்னடா செஞ்சிருவ, கடைசி நாட்டை விட்டதான் நீங்களை காலி பண்ணிட்டேன்னு வை, என்ன செஞ்சிருவ? அதனால கொள்கையை விட்டுருவோமா? எவ்வளவு நாள் வாழ்க்கடா இது? அற்பத்தின் அற்பமான வாழ்க்கையில உன் கை ஓங்கட்டுமே, உன்னுடைய கை ஓங்கி எங்களை அழிக்க கூட செஞ்சுட்டு போ. அதுக்கு பிறகு என்ன? நாங்கள் அதுக்கு வாழக்கூடிய ஆட்கள். நாங்க இதுக்கு வாழ்ற, இங்க துன்யாவுக்கு வாழக்கூடிய சமுதாயம் கிடையாது. இப்படி நினைக்கிறவன் எவன் நினைக்கிறானோ அவன் கலங்கவே மாட்டான். எதுக்கும் கலங்க மாட்டான். எந்த வகையான ராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தி வச்சு மிரட்டினாலே அவன் அசைஞ்சே கொடுக்க மாட்டான், உறுதி அனுப்பாங்க. அட இதெல்லாம் எதிர்பார்த்ததுடா, இப்படி செஞ்சா உடனே சொல்றானுக்கு போடா, சுட்டுட்டு போடா. நீ சுட்டு தள்ளிட்டேன்னு சொன்னா, நான் ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு உடனே சொர்க்கம். மற்ற மாதிரி சாதாரண மௌத்தா போனா டவுட்டு, சொர்க்கத்துக்கும் போகலாம் நரகத்துக்கும் போகலாம். நீ இப்படியான ஒரு மரணத்தை எனக்கு கொடுப்பாயானால் எனக்கு உடனே சொர்க்கம். இப்படி ஒருத்தர் நினைச்சான பயப்படுவானா? அவன் கவலைப்படுவானா? அப்ப நம்ம இஸ்லாத்தை இப்படி அவங்க விளங்குற மாதிரி விளங்கல. ஏன் நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க?
உங்கள் தகப்பனார் முஸ்லீமாக இருந்தார், அவரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் அத்தனை பேருடைய தகப்பனார் முஸ்லீமாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் முஸ்லீமாக வந்திருப்பீங்களா? விளங்கி சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பல மத நூல்களை படித்து பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து இதுதான் சரின்னு எதுன்னு வந்திருப்பிய? எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னா நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு சான்ஸாக கிடைச்சிருக்கிறது, ஒரு அதிர்ஷ்டமாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எந்த உழைப்பு இந்த இஸ்லாத்துக்கு செய்யவே இல்லை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தியாகம் செஞ்சாங்க. இந்த இஸ்லாம் வேணுமா இருந்தால் இவங்க சொல்வதை விட இந்த முகமது சொல்வதுதான் சரியா இருக்குன்னு ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னா அடி கிடைக்கும், உத கிடைக்கும், நாட்டை விட்டு விரட்டுவாங்க, சொத்தெல்லாம் பறிச்சுக்கிடுவாங்க, நிம்மதியா இருக்க முடியாது, நாடு நாடா ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நிலையில ஏத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தை இஸ்லாம்கள் அதாங்க. இஸ்லாம்னால என்னது? இந்த உலகம் கணக்கு கிடையாது, உலகத்தில் உள்ளதுன்னா இல்லை ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இந்த ஒரு இதுல வார்த்தெடுக்கப்பட்டதுனால தான் அசைக்க முடியல அவங்கள. நம்மள ஒரு முள்ளு குத்துனா கூட அசைஞ்சு போயிடும். நம்ம அவங்க பீரங்கியை கொண்டு நிப்பாட்டினாலும் அசைய மாட்டாங்க. அது ஏன் அந்த வீரம்? அது எங்கேருந்து கிடைக்குது அந்த அந்த தன்மை? நம்ம இந்த வாழ்வது மறுமைக்கு. இதுல என்ன வந்துட போகுது? அந்த நெருப்புல நான் போட்டா தாங்குவேனா? இந்த நெருப்புக்கு நான் பயந்தால் அந்த நெருப்புல போடுவானா? அல்ல, எனக்கு தாங்க முடியுமா? அப்படி நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்காது. அனைத்தையும் கடைப்பிடிப்போம். அனைத்துலையும் அல்ல என்ன சொன்னான், அல்ல என்ன சொன்னான். இதை கேட்டால் அதையும் கேட்பான்ல. தொழுகைக்கு வரலன்னா கேட்க, ஜும்மாவுக்கு எதுக்கு வர்றீங்க? அல்ல கேட்பான் தானே வர்றீங்க. அல்ல யாரை மிரட்டி வர சொன்னாங்களா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வர்ற நீங்களா தானே வர்றீங்க, ஆசைப்பட்டு தானே வர்றீங்க. எதுக்கு வர்றீங்க? இது இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். வாட்டி கேள்வி கேட்பான். அப்போ எல்லாத்தையும் கேட்பான்ல, அப்போ அதுக்கு மட்டும்தான் கேட்பானா? அப்போ பதியலை, ஆழமாக பதியலை. இதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு பெண்மணியை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. 2 பெண்மணியை எல்லாம் எடுத்து காட்டுறான். எதுக்கு எடுத்து காட்டுறான்? நீ நிஜமா மூமினா இருக்கிறேன்னு சொன்னா இந்த 2 பேரை பாரு. இந்த 2 பேர் மாதிரி நீ உனக்கு இருக்க முடிஞ்சாதான் நீ மூமின். அல்லாஹ் நீ மூமினா என்பதற்கு மாடல ஆம்பளை கூட காட்டல. யாரை காட்டுறான்? 2 பெண்களை காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் 2 பெண்களை. ஒரு ஆள் யாரு? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவிடா யார்? அவங்க ஃபிரௌன் யாரு? அவன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவன் வச்சதுதான் சட்டம். சக்கரவர்த்தியெல்லாம் தாண்டி அவனும் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். மக்களும் அவனை கடவுளாக நம்பினார்கள். ஆனா ரப்புக்கும் ஆளாண்டான். நீங்க குட்டி குட்டி தெய்வங்களை வணங்குறீங்களா, அதெல்லாம் குட்டி தெய்வம், அதுக்கெல்லாம் பெருசு நான் தாண்டுக்கிட்டான். ஆனா ரப்புக்கும் ஆளா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னான். அப்ப அப்படியான நான் தான் கடவுள் என்கிற இருமாப்போட வாழ்ந்தவன் யாரு? ஃபிரௌன். அவனுடைய அடையாள சின்னங்கள் இன்னைக்கும் ஈஜிப்ட்ல இருக்கிறது. அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு கற்பனை பண்ண முடிகிறது. அவனுடைய கோட்டை கொத்தளங்கள் அந்த மாதிரி மாட மாளிகை எல்லாம் இருக்கிறதை வைத்து அகழ்வாராய்ச்சி தோண்டி பார்க்கும் பொழுது என்ன மாதிரி அந்த காலத்தில் சொகுசா வாழ்ந்திருக்கிறாங்க நினைத்து பார்க்கும் அளவுக்கு அல்லாஹ் ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை அவனுக்கு கொடுத்திருந்தான். அப்போ அந்த ராஜாவுக்கு மனைவியா இருந்த ஒரு சக்கரவர்த்திக்கு, ஒரு சர்வாதிகார மன்னருக்கு மனைவியா இருந்தா அது எப்படிப்பட்ட அந்தஸ்து? ஃபிரௌனுடைய மனைவியா இருந்தாங்களே அவங்க எப்படிப்பட்ட அந்தஸ்து? இவனுக்கு கிடைக்கிற எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் அவங்க வெளியில போனா பல்லக்குள்ள தூக்கிட்டு போவார்கள். போற போக்குல இருக்கிற பார்க்குறாங்களாம் எந்திரிச்சு நிற்பார்கள். அவங்க காலில் விழுவார்கள். அவங்க தங்கத்திலேயே உடம்பு பூரா பூட்டி கொள்வார்கள். நீச்சல் குளத்தில் என்ன செய்வாங்க? வைடூரியங்களால் இழைக்கப்பட்ட நீச்சல் குளத்திலே குளிப்பார்கள். அந்த உப்பரிகை மாட மாளிகைகள் எல்லாம் பல ஆயிரம் கோடி பெருமானம் உள்ள மாளிகைகள். அப்ப ஆபரணங்கள் ஆடைகள் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அவங்களுக்கு வேலை செய்வதற்கு பின்னாடி வருவதற்கு 1000 பேர் நியமித்திருப்பார்கள். இந்த கற்பனை செய்ய முடியுமா? நீங்க பேரணாப்பட்டில் அத்தனை பேரும் சேர்ந்து கூட இதை உண்டாக்க வேணுமா? உங்க ஊர்ல அத்தனை பேரும் சேர்ந்து உண்டாக்குனா கூட இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு கிடைச்ச அந்த மாதிரியான செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்க முடியுமா? அப்படியான ஒரு செல்வம் அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப மூசா நபி என்ன செய்யறாரு? பிரச்சாரம் பண்றாரு. நான் ஒரு இறைவனை தான் வணங்கணும், நீ இறைவன் கிடையாது, நீங்கள் வணங்குகிற இந்த கற்சிலைகளும் இறைவன் கிடையாது, ஒருத்தன் இருக்கிறான், உன்னை என்னையும் படைச்சவன் இருக்கிறான்னு தான் மூசா நபி எல்லாத்தையும் பண்ணாங்க. பண்ணதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை. எந்த நபியும் தான் பண்ணாங்க. நபியுடைய வேலையை அதுதான். எந்த நபியா இருந்தாலும் இதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டார். அதுக்கு அனுப்புவான், அல்ல அனுப்புறான்.
அப்போ அல்லாஹ் அதை சொல்றாரு, ஒரு இறைவனை பற்றி சொல்றாரு. நீ மனுஷன் மலத்தையும் ஜலத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் கடவுளாங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் நபிமார்கள் மக்களுக்கு விதைச்சது. அதை சொல்றாங்க. அப்ப இது இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அது சரின்னு படுகிறது. தன்னுடைய கணவன் தெய்வங்கிறான். ஏன்னா ஒரு மனிதனுடைய பலவீனத்தை உலகத்தை விட அந்த மனைவிக்கு நல்லா தெரிஞ்சிடும். உங்களுடைய வெளியில நீங்க ஊர்ல உலகத்தை நடிக்கலாம், உங்க மனைவிட்டு தான் உங்களுடைய யதார்த்த தன்மை தெரியும். உங்களுடைய சுய ரூபம், உங்க சுய தன்மை உலகத்தில் பெரிய வள்ளல் மாற்றமே பேசி நடிப்பீங்களா, அங்கே வீட்டுக்குள்ள தெரிஞ்சு போயிடும். இவர் மேப்படியார் எப்படிப்பட்ட ஆளு. உங்க மனைவி மார்க்கு என்ன செய்யும், புருஷனை பத்தி தெரிஞ்சு போயிடும். அப்ப அந்த பிறவனுடைய மனைவிக்கும் தெரியுமில்ல, இவன் கடவுளா, இவன் எவ்வளவு பலவீனமா இருக்கிறான், இவனை போய் கடவுளா, இவன் மலை ஜலத்தை வச்சு சுமந்துட்டு கிடக்கிறான், இவன் கடவுளா. அப்ப அந்த அதெல்லாம் பார்க்குறாங்க. இவன் ஒரு மனுஷன், இவன் வந்துகிட்டு தானே இறைவன்கிறான். மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் இறைவனை தெரியுது. மூசா யாரை இறைவன் சொல்லுகிறாரோ அதான் நமக்கு இறைவனை தெரியுது. இவன் இறைவன் இல்லைன்னு அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சாலும் இதை சொல்லாம ரகசியமா வச்சுக்கிட்டா கூட மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. இது சரியில்லைன்னு நினைச்சால் அவங்களுக்கு தாங்க முடியாத அந்த இஸ்லாத்தை சொன்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை நிர்பந்தமாகுதுன்னு நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா ரகசியமா கூட வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் பல சஹாபாக்கள் ரகசியமாக இருந்தாங்க. கொஞ்சம் எழுச்சி வந்த பிறகுதான் வெளியில டிக்ளேர் பண்ணாங்க. ரகசியமாக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தால் அது பெரிய அளவுக்குலாம் குற்றத்தில் வராது. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ரகசியம்ல டிக்ளேர் பண்றாங்க, நீ கடவுள் இல்லை. புருஷன்ட்ட நீ கடவுள் இல்லை, மூசா சொல்றாருல அவர் தான் கடவுள். மூசா யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் கடவுள் என்கிற விஷயத்தை ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. ஓப்பனா டிக்ளேர் பண்ண என்ன நடக்கும்? அதாவது இருக்கிற இன்பங்களை இழக்கிறது மாத்திரம் இல்லாம இல்லாத துன்பங்களை சுமக்கிறது வரும்ல. இன்பங்கள் மட்டுமா போகுங்கிறீங்க? அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, உதைக்கிறது, ஜெயிலில் அடைக்கிறது, பட்டினி போடுறது, அதெல்லாம் சேர்ந்து வருமே. இதை சொன்னால் என்ன வரும் என்றால், என்னென்ன அனுபவிச்சாங்களோ அது எதுவுமே போயிடும். இதுக்கு இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன அனுபவித்தார்களோ அது எல்லாம் அவங்கள விட்டு போய்விடும். சரி, போயிட்டு இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருந்து விடுவானா? விட மாட்டான். அப்போ துன்புறுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனை செய்வான். அவங்க கணக்கு பண்றாங்க. இது என்னடா இவனை மறுத்து பேசணும்னா நம்ம உலக இன்பத்தையும் இதுவரைக்கும் இருந்த அந்த தர்பார் வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையும் போயிடும். இப்போ உலகத்திலே நரக வாழ்க்கை நமக்கு வந்துடும். என்ன செய்வதுன்னு அந்த போராட்டத்துக்கு மத்தியில் என்ன செய்யறாங்கன்னா ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணி விட்டு அது அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, அந்த அம்மா செஞ்ச ஒரு துவாவை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த துவாவுல எல்லாம் தெரிஞ்சு போயிடணும். அந்த அம்மாவை செஞ்ச துவாவை அல்லாஹ் சொல்றான். அந்த துவாவுலையே அவங்க என்ன பாடுபடுத்தப்பட்டாங்க என்பதும் அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக காட்டுகிறான். இது காலத், அந்த அம்மா சொன்னார்கள், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. பெரிய வரலாறு சொல்லல. ஃபிரௌனுடைய மனைவிக்கு 2 வரி தான் சொல்றான். அந்த 2 வரி கூட அவங்க செஞ்ச துவாவை தான் சொல்றான். அந்த துவாவுக்குள்ள அவ்வளவு அடங்கி போய்விட்டது. அவங்க என்ன துவா செய்யறாங்க? ரப்பி இறைவா, இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டிவிடு. இருக்கிறத மாளிகையில தான், இருக்கிறத அரண்மனையில தான், எல்லா வசதிகளும் சொர்க்கம் உலகத்துல ஒண்ணு இருந்தா இதான்னு சொல்லலாம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை அவங்க வேணான்றாங்க. இறைவா, இதை நான் தியாகம் பண்றேன், எனக்கு சொர்க்கத்துல மாளிகை கொடு, அது நிரந்தரமானது, அது அழியாதது, எனக்கு அதுதான் வேணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை எதிர்க்க துணிஞ்சு விட்டார்கள் அர்த்தம். இந்த அரண்மனை வாழ்க்கை போயிரும் அர்த்தம். போன பரவாயில்ல, இந்த அரண்மனை போகட்டும், அந்த அரண்மனை வேணுங்கிறாங்க. ரப்பி புனிலி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னah, ஜன்னத்துல எனக்கு ஒரு மாளிகையை கட்டி கொடு. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாத்து. எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான, அதில் வழங்கிருச்சா? ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாத்து. வ அமலிஹி, அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாத்து. சித்திரவதை செய்யப்பட்டார்கள் போனார்கள் வரலாறு சொல்லாம இந்த துவாவின் மூலமா அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? இதுல அம்புட்டு அணங்கிறதுல அல்லாஹ் என்ன துவா செய்யறாங்க? அல்லாஹ் இவங்க தொல்லை தாங்க முடியல. அதே அந்த அம்மா சொல்றாங்க, இந்த கூட்டத்தை, அநியாயக்கார கூட்டத்தார், இவரிடமிருந்து நீ காப்பாத்து. அப்ப அந்த மொத்த துவாவில் என்னென்னலாம் விளங்குதுன்னு கேட்டா, இந்த அத்தனை அரண்மனை வாழ்க்கையும் பறிக்கப்பட்டு நம்ம வீதியில வீசப்பட்டுருவோம்னு விளங்குறது. அது மாத்திரம் இல்லாம சித்திரவதைகள் சுமத்தப்படும் என்று விளங்குகிறது.
அவன் மாத்திரம் சித்திரவதை மாட்டான், அந்த கவுமே என்ன பண்ண சித்திரவதை பண்ண, எல்லாம் என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லி என்ன செய்யறான், மக்களே அவங்களுக்கு எதிராக உசுப்பி விட்டுருக்கான். அதனால தான் துவாவில் அப்படி குறிப்பிடுறாங்க, நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்து. அப்போ கூட்டம் அநியாயம் பண்றாங்க. அப்போ இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி சொன்னார்களே அதில் தான் ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு மாடலாக இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு மாடலாக இருக்கிறார். எதில் மாடலாக இருக்கிறார்னு கேட்டால் இந்த துவாவில மாடல் தான். அவ்வளோதான், இல்லை சுருக்கம் குரான்டா தான். பெரிய ஒரு 1.5 பக்கம் 2.5 பக்கத்துலாம் சொல்லாது. இந்த ஒரு 2 வரியில என்ன சொல்லி போறான்னு கேட்டால், அந்த அம்மா செஞ்ச துவாவை பாரு, இது மாதிரி நீ இருப்பியா? அதுல அப்ப என்ன விஷயம், இந்த உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, துன்யாவா ஆகிரத்தா, ஆகிரத்து அந்த கேள்வி வந்தால் துன்யா வேணுமா ஆகிரத்து வேணுமா என்கிற கேள்வி வராத வரைக்கும் அனுபவிச்சுட்டு போ. துன்யாவா ஆகிரத்தான் வந்தா நீ ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கணும். துன்யாவா ஆகிரத்தான் கேள்வி வரலன்னா நீ இதை அனுபவிச்சுட்டு போ. இந்த கேள்வி வரும் பொழுது நீங்கள் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்க தயாரா இருந்தா தான் மூமின், இல்லாட்டி மூமின் இல்லை. இந்த அம்மா தான் மாடல். இந்த மாதிரி நீ இருப்பியா? அதுல ஆம்பளை எல்லாம் காட்டல, ஆம்பளை நிறைய இருந்திருக்கிறாங்க, நிறைய பேர் கரெக்டான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ஆம்பளை இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, பொம்பளை எல்லாம் சொல்லிடுவாங்க, ஒரு ஆம்பளைக்கு முடியும் பொம்பளைக்கு முடியுமான்னு கேட்டுருவாங்கல்ல. அல்ல ஒரு ஆணை வந்து முன்னுதாரணம் ஆக்கியிருந்தான்னு சொன்னா, ஆணை இயற்கையா ஒரு வலிமையான ஒருத்தவன் தாங்குவான், பொம்பளைகளுக்கெல்லாம் ஏழுமான்னு கேட்டுருவாங்கல்ல. அதுதான் பொம்பளை மாடல் ஆக்கணும் கேட்கல, 2 பேரும் கேட்கல. அப்ப என்ன வரும், இவனுக்கு ஒரு பெண்ணால் இப்படி இருக்க முடியுதா, எனக்கே இருக்க முடியாது என்கிற ஒரு உத்வேகமும் ஒரு ஆணுக்கு வரணும். அதனாலதான் ஒட்டுமொத்த படைக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பொறுக்கி எடுத்து இந்த அம்மாவை மட்டும் காட்டி இது மாதிரி நடப்பியா மாட்டியா கேள். அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன, இந்த அம்மா மாதிரி உனக்கு நடக்க இயலுமா? ஏழதான், ஏழாதா மூமின் இல்லை, ஓடு 7 முன்னாடி மூமின். அப்ப இப்படி ஒரு மாடலை அல்லாஹ் சொல்றான். எதனால அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா இதைத்தான் விளங்குனாங்க சஹாபாக்கள். விளங்குனது இதுதான். சஹாபாக்கள் என்ன விளங்குனாங்க, முகமதுரை போனா பெரிய வசதியா இருக்கலாம்டா நினைச்சாங்க. இல்ல, இவரோட போய் சேர்ந்தால் நமக்கு எல்லாத்தையும் ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கு ஏற்படும், எல்லா அநியாயமும் செய்வாங்க. வேற எதுக்கு இவரோட போறோம்? அங்க ஜன்னத்தில் ஒரு மாளிகை. எதுக்கு அவரோட போனாங்க? ஜன்னத்தில் ஒரு மாளிகை, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப ஆகிரத்தில் வெற்றி அடையணும் என்பதற்காகத்தான் அந்த மக்கள் விளங்கி ஆராய்ச்சி சிந்திச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல உறுதியாக நின்றார்கள். நம்ம இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் முஸ்லீம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யறோம், அது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைத்து விட்டது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்ம தாய் தந்தையர்லாம் வேற மாதிரி இருந்தால் நம்ம என்ன கதிக்கு ஆளாக இருப்போம்? கல்லை வணங்கிட்டு இருப்போம், மண்ணை வணங்கிட்டு இருப்போம். நான் ஒசத்தி நீ மட்டோன்னு சொல்லி மனிதனை மனிதன் தாழ்ந்தவன் ஒசத்தவன் நமக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு இப்படி ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் முஸ்லீமா இல்லாமல் இருந்தால் அவங்களும் இப்படி ஒன்றா உட்காந்துருக்க மாட்டாங்க ஒரு சபையில். நீங்களும் உட்காந்துருக்க மாட்டீங்க. அவங்களே என்ன செய்வாங்க, நான் அந்த சாதி நீ இந்த சாதி நாங்க அப்படின்னு சொல்லி தங்களை வேறுபடுத்தி இருந்திருப்பார்கள். நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு மத்தியில் எந்த சகோதரத்துவமே இருக்காது. கண்டதே காட்சி கொண்டதே குழம்பு எப்படி வேண்டாம் வாழலாம் என்று வாழ்ந்திருப்போம். அப்படி இல்லாம நமக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டமா கிடைச்சதுனால தான், கஷ்டப்பட்டு கிடைக்காம சும்மா கிடைச்ச பத்தியெல்லாம் இஸ்லாத்துடைய அருமை தெரியல, இதனுடைய மதிப்பு தெரியல. கையில குரான்கிற மாணிக்கத்தை வச்சிருக்கிறோம், அது எதுக்குன்னு தெரியல. எதுக்கு வச்சிருக்கிறோம்? செத்து போன ஆட்களுக்கு பார்சல் போட்டு அப்படிதான் வழங்கி வச்சிருக்கிறோம். குரான் எதுக்கு? யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா 3வது அன்னைக்கு ஓதி அனுப்பணும், 40 நாளைக்கு பாத்தியா ஓதி அனுப்பணும். அதுக்காக அனுப்புனா இந்த குரான் அதுக்காக தந்தான். அல்லாஹ் வந்து விலை வந்து ஒரு மாணிக்க கல்ல கோழி இருக்கும்ல, குப்பையில கிளறும், அதில் ஒரு வைரக்கல் கிடைச்சிருக்கும். அது என்ன செய்யும்? அது அதை தள்ளி விட்டு ஒரு புழுவை தான் எடுத்து சாப்பிடும். அதுக்கு புழு தான் அதுக்கு தெரியும். எது தெரியாது? வைரக்கல்லு தெரியாது. வைரக்கல்லுக்கும் தெரியாது, கூழாக்கல்லுமா நினைத்து அதை எத்தி தள்ளி விட்டு சாப்பிடும். நம்மளே என்ன செய்யறோம்? அந்த குரானுடைய அந்த இது தெரியல. இந்த அற்பமான புழுக்கள்னு சொல்லக்கூடிய உலக இன்பங்கள் தான் நமக்கு பெருசா தெரிகிறது. அந்த குரானுடைய மகிமை தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேதம் இதை படிச்சுட்டு முஸ்லீம் ஆகிறான் எல்லாரும். உங்க கையில வச்சுக்கிற குரான்ங்கிறது என்ன? இதை வந்து விளங்கி படிச்சான்னு சொன்னா இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமா மேற்கத்திய நாடுகள்லாம் வர்றாங்களே, அவங்க எப்படி வர்றாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற இந்த குரான் மட்டும்தான். குரான் போய் சேருது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு சேருகிறது, அதை அவன் வாசிக்கிறான்.
வாசிச்சா மற்ற புஸ்தகங்களையும் வாசிக்கிறான். இது ஈர்க்கிறது. இதுல உள்ள மாதிரியான ஒரு அர்த்த புஷ்டியான அறிவுரைகள் எதிலுமே இல்லை. மறுமை வரைக்கும் அவனுக்கு பிடிக்கிறது, மறுமை விஷய நம்பிக்கை வரைக்கும் ரொம்ப பிடிக்கிறது. எனக்கு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சேன், இப்போதான் நிம்மதி கிடைச்சிருக்குங்கிறான். இப்போ நிம்மதியை தேடுறான். பணம் காசு கோடி பணத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். இன்பம் கிடைக்கல. எதில் கிடைக்குது? இந்த குரானில் கிடைக்குது. இதில் எனக்கு இன்பம் கிடைச்சுன்னு சொல்லி இஸ்லாம் எனக்கு அமைதியை கொடுத்தது, இன்பத்தை கொடுத்ததுன்னு சொல்லுகிறான். அப்படி ஒரு பொக்கிஷத்தை கையில் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அதை மதிப்பு கொடுக்காம, அதை எதுக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தாமல் பரணியில் கட்டி ஓரமாக வச்சு என்ன செய்கிறோம், மேலே கட்டி வச்சுக்கிறோம். நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்துறதுக்கு உரிய மந்திர சொல்லாக நம்ம பாவிக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது நமக்கு விளங்கி சிந்தித்து நமக்கு கிடைக்கல, அதிர்ஷ்டவசமாக கிடைத்து விட்டது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த பள்ளிவாசல் திறப்புடைய இந்த நிகழ்ச்சியில் சிந்திக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக தொலை வரக்கூடிய நமக்கு குர்ஆன் என்ற ஒரு போதனை கையில் இருக்குது. இதில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் சொன்னது. தொழுகை அதில் இருக்கிறது, ஜும்மாவும் இருக்கத்தான் செய்கிறது, நோம்பும் இருக்கிறது, ஹஜ்ஜும் இருக்கிறது. இந்த 5 விஷயம் சொல்றது தான் ஒரு புக்கை 40க்கு நோட்டு போதுமே. இவ்வளோ பெரிய புக்கில் இவ்வளோ அந்த 5 மீட்டர் தான் இருக்கா? அப்போ அந்த 5 நீங்க கடைப்பிடிக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, எல்லாம் என்னென்ன படிக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்னென்ன இருப்பதாக ஆதாரத்தோடு தெரிய வருகிறதோ அதை உங்கள் வாழ்க்கையில் அப்படி உடனே 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 கடைப்பிடித்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும். வாழ்க்கை தான் சொன்னுச்சு அன்னைக்கு. அந்த வாழ்க்கை தான் நம்ம வர்த்தகர்கள் அந்த நாட்டுக்கு வந்தாங்களே, சஹாபாக்கள் தாபீன்கள் வந்தாங்களே, வாழ்ந்து காட்டினாங்களே, அவங்கள பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் வந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்மளோட ஒருத்தன் பழகிட்டு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வருவானா? நம்மளோட ஒருத்தன் பழகுனான்னு சொன்னா பார்த்து விட்டு இவங்கிட்ட என்ன இருக்குது இஸ்லாத்தில் வர்றதுக்கு நினைப்பானே இல்லையா? நினைப்பான் கண்டிப்பா. அவர்கள்ட்ட மூட நம்பிக்கை, தாயத்து தட்டு, அவன்கிட்ட மூட நம்பிக்கை இருக்குன்னு, சாமியார் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? உங்கள்கிட்ட தானே இருக்குமா? எப்படி வருவான்? அவன்கிட்ட என்னவெல்லா இருக்குது அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. அவர்கள் எதெல்லாம் வேணாம என்று வெறுத்து நம்ம வந்திருக்கிறோமோ நம்ம கிட்ட அவன்கிட்ட உள்ளதெல்லாம் காப்பி அடிச்சு நம்மளும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் தாயத்து தட்டு வெள்ளி சூனியம் மாய மந்திரம் அம்புட்டு இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட பழகுனா என்ன செய்வான்? அந்த சாமியாருக்கு போல இந்த சாமியார்ட்ட ஏமாற சொல்றேன்னு கேட்பான். அவனை போய் நீ கூப்பிட்டு நல்ல மார்க்கத்துக்கு வாப்பா, ஓரிரை கொள்கைக்கு வாப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன கேட்பான்? எந்த கொள்கைக்கு வர சொல்றீங்க? நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க போட்டு வணங்குறீங்க, எதுக்கு வரணும்னு கேட்பான்ல. அப்படி கேட்கவும் செஞ்சாங்க. நாங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உருவங்களை நாங்க வணங்குகிறோம், நீங்க இறந்து போனால படுக்கையா போட்டுட்டு வணங்குறீங்க, எதுக்கு நாங்க அதுக்கு அங்க எதுக்கு வரணும்? அங்க வருவதற்கு என்ன வித்தியாசம் இருக்கு நாங்க வருவதற்கு கேட்பான்ல. கேட்டாங்க. அந்த கேள்விகளை என்ன செஞ்சாங்க? இஸ்லாம் இனிய மார்க்கம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது முஸ்லீம் அல்லாத மக்கள் இதை ஒரு கேள்வியோ கேட்டாங்க. என்ன ஓரிரை கொள்கைங்கிறீங்க? நாங்கள் வணங்குறதுக்கு நீங்கள் வணங்குறதுக்கு இதான வித்தியாசம்? நாங்கள் நிற்கிற மாதிரி சிலைகளை வணங்கினா நீங்கள் படுக்க மாதிரி போட்டுக்கொண்டு நீங்கள் மனிதரை தானே வணங்குறீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? அப்போ நம்ம குர்ஆனை வைத்துக்கொண்டு குர்ஆன் அல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் உள்ளதாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் அது ஒருத்தனை இஸ்லாத்தில் கொண்டாந்து சேர்க்காது, வெறுக்கத்தான் வைக்கும். எதில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். சாமியார் காலில் விழுவாதீங்க, மனுஷன் காலில் விழுவாதீங்க, மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறான்னு நீங்கள் பேசலாம். அப்படி போய் பேசினாவும் கேட்பான், நீங்கள் உழுவாமல் இருக்கலான்னு கேட்பான். ஏன் நீங்கள் உழலையா? இஸ்லாமியங்கிற பெயரில் பெரியார்கள் காலில் நீங்கள் விழுந்தது இல்லையா? பெரியார்கள்ட்ட நீங்கள் சிரம் பண்ணிக்கல, சைதா செய்யலையா? நீங்கள் மகான்கள் அவுளியாக பெரியார்கள் சொல்லி நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யலையா? நாங்கள் செஞ்சது நீங்கள் நினைப்ப செய்கிறீங்க. நாங்கள் செய்கிற விஷயம் சரியில்லைன்னு திருநீங்க வருவதாக இருந்தால் இங்கேயும் அதானே இருக்குது. கேட்பானா இல்லையா? அவன் கொடி ஏற்றுறான், கொடிமரத்தை ஏற்றுறான், புனிதம்னு சொல்லி அதை சொல்லி என்னடா கொடிமரத்தை ஏற்றுன, கொடியில் என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஏற்றலான்னு கேட்க மாட்டான். அவன் கேட்குறான், உங்கள்கிட்ட கேட்பானா என்ன கொடிமரம் நீ ஏற்றலையா? நாகூரில் ஏற்றலையா? மற்ற ஊர்கள்லாம் ஏற்றலையா? நீங்கள் கொடியேற்றம் இல்லை, கொடியேற்றம் தான் நடக்கிறது, அதை கேட்பானா இல்லையா? அப்போ நம்ம என்ன கேட்டாலும் அது நம்மகிட்ட இருக்குது. எதனால் இருக்குது? குர்ஆன்லேருந்து குர்ஆனை பற்றி தனியாக வச்சுக்கிட்டோம். எது இஸ்லாத்தை எங்கேருந்து இருக்கிறோம்? அவங்கள பார்த்து அவன்கிட்ட காப்பி அடித்து செஞ்சு வச்சுக்கிட்டு நம்மகிட்ட டூப்ளிகேட்டு, அவன் ஒரிஜினல் வச்சிருக்கிறான். நீங்கள் இருக்கிற உங்களுடைய பிதாத் அனாச்சாரங்கள் எல்லாம் டூப்ளிகேட்டு, அவன் தான் ஒரிஜினலாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு இங்கே வாண்டு கேட்டால் உன்னை விட ஜாஸ்தி எங்கள்கிட்ட இருக்குன்றான்ல. நீங்கள் கராமத்து கப்சான்று அள்ளி விட்டீங்கன்னு வைங்க,
நீ 50 விட்டு நான் 1000 விடுவோம். அவன் அவ்வளோ இருக்கு அவனுக்கு. அவனுடைய இதிகாசங்கள் அள்ளி போட்டான்னு வைங்கள. நீங்க சொல்ற அவுளியா கராமத்தெல்லாம் மிஞ்சக்கூடியது அங்கே இல்லையா? நீங்க எத்தனை சொல்லிடுவீங்க? ஒரு 10 சொல்லுவீங்க. அவன் 10,000 சொல்லுவான். அப்ப என்ன, எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சுட்டு எங்களை கூப்பிடுன்னு கேட்க மாட்டான். அங்க உள்ள எல்லாத்தையும் நீங்க எங்க காப்பி அடிச்சிருக்கேன். ஒண்ணு கூட என்ன இல்லை, நீங்க வந்து குரான்ல இருந்து எடுக்கல, நபிகள்கிட்ட இருந்து எடுக்கல, எல்லாம் எங்க இருந்து காப்பி அடிக்க, பிறரை பார்த்து காப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு எங்க மார்க்கத்துக்கு வாங்க. சிரிக்க மாட்டான். அதங்க வரமாட்டேங்கிறான். அவன் குரானை படிச்சு சில பேர் வர்றானே தவிர நம்மளை பார்த்துக்கலாம் வந்ததுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. நம்மள ஒருத்தர் 1-2 நல்லவங்க இருப்பாங்க, அவனை பார்த்து வந்திருப்பான். நம்மளே 1 நல்ல மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நண்பராக இருந்து அவங்களோட பழகி இந்த பையன் நல்லா இருக்கு, இஸ்லாம் வந்து அவனை நல்லா வார்த்தெடுத்து இருக்குது, இவன் கொள்கை கோட்பாடுலாம் சரியா இருக்குன்னு விளங்கினால் அந்த ஒரு மனிதனை பார்த்து 4 பேர் வந்திருப்பாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் பார்த்து வருவானா? நம்மளில் அதிகமான பேர் பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வர்ற மாதிரி அம்சம் இருக்குதா? இல்லை. காரணம் என்ன? நம்ம வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்க, இஸ்லாம் என்பதை கடைப்பிடிக்கிறது இல்லை. இஸ்லாத்தில் எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அவன் நம்ம செத்து போயிடுவோம். செத்து போனோம்னா கொண்டு போய் புதைக்கிறதுக்கு ஒரு ஜமாத் இருக்கணும். இஸ்லாத்தில் அது இருக்குது, அதுக்கு தான் இருக்கிறான். எதுக்குடா ஜமாத்துன்னு கேட்டால், ஜனாசா படம் அடக்குவாங்கல்ல, அதுக்கு தான் ஜமாத். வேற எதுக்கு இந்த ஜமாத்? உனக்கு தான் கல்யாணங்களை காட்சி பண்ண வேண்டியிருக்கு, அது நீனா பண்ணிக்கிற இயலாது. ஜமாத்லாம் சேர்ந்து ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி தருவாங்க, அதுக்கு தான் ஜமாத் என்பது. இந்த கல்யாணம் காட்சி கருமாதி செய்வதற்கு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உதவியாக இருக்கிறார்கள் என்பதற்கு தானே தவிர மற்றதுக்கு இல்லைன்னு நீங்களே விளங்கி வச்சிருக்கிறீங்கள. இஸ்லாம்ங்கிற பேர்லாம் நீங்கள் எவ்வளோ இன்பங்களை, எவ்வளோ பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை மறந்து விட்டு மற்றவங்களை காப்பி அடிச்சு செய்ய பொய்யான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இஸ்லாம்னால உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மள எந்த ஒரு முஸ்லிமாவது இந்த மைக்கிய கடவுள்மானா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒரு கல்லை காட்டி இது கல்லை கடவுளான்னு கேளுங்க, இல்லைம்மா. அப்போ ஒரு பொருளை, எந்த ஒரு பொருளையும் கடவுள்னு ஒரு முஸ்லீம் சொல்லவே மாட்டான். பெயர் தாங்கி முஸ்லீம் சொல்ல மாட்டான். ஒரு சூரியனை கடவுள்னு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். ஒரு சந்திரனை கடவுள்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கு வராத அறிவு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோன்னு உனக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? படிக்காத உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே உனக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய யதார்த்தத்தை உனக்கு புரிய வைக்கிறது. இது மைக்கு தான், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது சூரியன் தான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு உனக்கு விளங்குதா இல்லையா? இது இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு கிடைச்சிச்சா? இஸ்லாம் அல்லாத விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சிச்சா? இஸ்லாம் அல்லாத பெரிய பெரிய ஆய்வாளர்கள், கட்டுரை எழுதினவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கிடைச்சா? இல்லை. நீங்கள் பெரிய விஞ்ஞானியை பார்ப்பீங்க, அவன் பெரிய சேட்டலைட்லாம் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்லாம் இருக்கும்ல, குறிப்புகள், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கல்லுக்கு முன்னாடி கொண்டு வச்சு அது நல்லபடியாக பறக்கணும்னு கேட்குறான். நம்ம என்னவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இது இருக்கிறது கல்லுன்னு கண்டுபிடிக்க இல்லையே. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சேட்டலைட் இங்கேருந்து பட்டனை தட்டுறான், அங்கே போய் சந்திரனுக்கு இறங்க போகுதுன்ற அளவுக்கு சந்திராயன் விட்டுட்டோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இது நல்லபடியாக போய் சேரணுங்கிறது எங்கே போய் கேட்குறான்? கடவுளேன்னு சொல்லி கேட்டால் ஏதோ ஒன்று பரவாயில்லைன்னு இருக்கலாம், அப்படி சொல்லிட்டு போனான்டா. எங்கே போய் கேட்குறான்? இவனா செதுக்கி வைத்து கொண்ட ஒரு பொருளுக்கு முன்னாடி இவன் தான் அதை செதுக்கினான். அதுக்கு முந்தி ஏதோ மலையோ பாறையாக இருந்திருக்கும். அவனா செதுக்கி வைத்த ஒரு கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் வைத்து கொண்டு, சாமியே நீங்கள் தான் இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ விஞ்ஞானம் எங்கே? இப்போ விஞ்ஞானத்தை கண்டுபிடி அந்த அறிவு பேரடா இல்லை. என்னென்னத்தெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்ச, இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில் சந்திரன் உனக்கு கண்டுபிடிக்க தெரியுது, எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்னு சொல்ல முடியுது, இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு சொல்ல முடியுது, எத்தனை மணிக்கு இறங்கும்னு சொல்ல முடியுது, இறங்கிட்டது என்ன செய்யணும்னு சொல்ல முடியுது. இம்புட்டையும் சொல்லக்கூடிய உனக்கு அறிவை கொண்டு இது என்னன்னு ஏன் தெரியல, இது என்ன, இது எதுலேருந்து வந்துச்சு, இது எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சா நீ உன்னால? அப்போ அந்த மாதிரி அவனுக்கெல்லாம் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? உனக்கு கிடைச்சிருக்க. உன்னோட ஒவ்வொரு சாதாரண ஒரு பெண்களுக்கு கிடைச்சிருக்குத, கை நாட்டு பேர் வழிக்கு கிடைச்சிருக்க. அவன் கல்லுன்னு தானே சொல்லுவான். அப்போ இந்த எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்ல அந்த களிமா மூலம் உங்களுக்கு தருகிறான் என்று சொன்னால், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மேதைகளுக்கெல்லாம் கிடைக்காது. அல்ல வந்து மூடி போட்டு வைத்து விடுகிறான்.
உங்களுக்கு திறந்திருக்கிறான். படிப்பை கொண்டுலாம் அறிவு வராது, படிப்பை கொண்டெல்லாம் ஞானம் வராது. அல்லாஹ் முத்திரை வச்சுட்டா அவ்வளவுதான். அப்போ முத்திரையிடப்பட்டவர்களாக நீங்கள் உலகத்தையே பார்க்குறீங்க, உலகம் பூரா பார்க்குறீங்க, முத்திரையிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த களிமாவை சொன்னவன் வந்து விடுபடுறான். இது எப்படிடா, நான் தான் இதை செஞ்சேன், என்னை மாதிரி ஒருத்தன் தான் இதை செஞ்சான், அது எனக்கு அறிவு இருக்கு, அதுக்கு அறிவு இல்லையாடா, நான் பேசுவேன் அது பேசாத, நான் சாப்பிடுவது சாப்பிடாத, நான் நடக்குவேன் அது நடக்காத, நான் பிடிக்குவேன் அது பிடிக்காத, நான் கொடுக்குவேன் அது கொடுக்காத, இப்படின்னு விளங்குறது யாரே? முஸ்லீம் விளங்குறான். எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு விளங்குறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே வந்துருச்சு. அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே அல்லாஹ் அந்த சீலை வந்து அகற்றி விட்டுறான். மூளைக்கு போடப்பட்ட ஒரு செக்ஷனுக்கு போடப்படுது. ஒரு செக்ஷன் ஓப்பனர் கொடுங்க வேலை செய்யுது, இன்னொரு செக்ஷனில் சீல் வச்சு விட்டுறான்ல. அந்த சீலை வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஓப்பன் பண்ணுற கண்ணு முன்னாடி பார்க்கல இல்லையா? ஓப்பன் பண்ணியதில் கரெக்டாக பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கானே என்றால் என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இஸ்லாத்தினால. நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கணும், நம்ம எவ்வளோ எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிக்கணும். அவனுக்கு கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைத்திருக்குது அப்படி நினைத்து பார்க்கணுமா இல்லையா? கடவுளுக்கு முன்னாடி வழிபடுவார்கள். எப்படி வழிபடுவார்கள்? போதையில் வழிபடுவார்கள். கடவுளுக்கு முன்னாடி என்ன செய்யறது? திருவிழாக்கள், அந்த கடவுளுக்கு வழிபடக்கூடிய விழாக்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் தண்ணி அடிச்சுட்டு போதையில் என்ன செய்வாங்க? அந்த ஆட்டம் போடுவது தான் அவரை வழிபடக்கூடிய முறைன்னு நினைக்கிறாங்க. அப்போ நீ கடவுள்னு சொல்கிற, நீ ஆட்டம் போடுறது ஒரு அவமரியாதைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ கடவுளாக இருந்தா உன் நம்பிக்கை பிரகாரம் அதுக்கு நீ உரிய மரியாதை வச்சுருந்தா ஆடுவியா? டான்ஸ் ஆடுவியா? அதை செய்கிறான் தண்ணி அடிச்சுட்டு. அப்போ இந்த பள்ளிவாசல் எவனாச்சும் தண்ணி அடித்து புரண்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? போதையாக இருந்தால் தொழுவாது என்று தட்டமே போடப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில். பிறகு போதையை புதுசாக தடுக்கப்பட்டுருச்சு. அப்போ வர்றோம், கை கால் முகத்தை கழுவுறோம், எவ்வளோ நீட்டாக அங்கே வந்து தொழுதுட்டு போகிறோம். இறைவனின் பெயரால் இந்த மார்க்கம் நம்மளை ஏமாத்தலையே, இறைவனின் பெயரால் நம்மளை கிறுக்கனாக்கலையே அப்படின்னு நினைத்து பார்த்தால் நமக்கு என்ன செய்யும்? நம்ம இன்னும் இஸ்லாத்தை பேண வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்க, உலகத்தில் வந்து ஆண் பெண் என்று ரெண்டு சாராரை எல்லாம் படைத்திருக்கிறான். அப்போ பெண்கள் வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய அதிகப்படியான கவர்ச்சிகளும், அதிகப்படியான உடல்களை வெளிப்படுத்தி காட்டுவதும், அதிகப்படியான அலங்காரங்களும் நல்ல ஆம்பளையும் கூட தடுமாற செய்யும் என்பதை எல்லாருக்கும் நல்லா தெரிகிறது. எங்கெல்லாம் தெரிகிறது? பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் படிக்க அனுப்புறீங்க, 13 வயசு தான் ஆகுது, அது எவனோட ஓடி போயிருதுன்னு பார்க்குறீங்க, பேப்பரில் பார்க்குறீங்க. 13 வயசு தான் ஆகுது, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வயசுக்கு வந்திருக்குது. 13 வயசு பொண்ணு என்ன செய்யுது? ஒரு ஆம்பளையை பார்த்த உடனே அவனோட சேர்ந்து கொண்டு ஓடி போயிடுது. இவங்க சிறுமியை கடத்தலுங்கிறாங்க. கடத்தலாம் இல்லை, விரும்பி தான் அந்த பொண்ணு போகுது. அதுக்கு அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால ஒரு ஆண் நமக்கு தேவை என்று சொல்லி ஓடுகிறது. அப்புறம் கண்ணால் பார்க்குறோம், இந்த ஆண் பெண்ணு இப்படி கலந்து வாழ்ந்தால் அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள ஒரு அசிங்கமான ஆடை அணிந்து கொண்டு போனார்கள்னு சொன்னால் ஆண்களால் வந்து சீரழிக்கப்படுறாங்க, பலவிதமாக பார்க்கப்படுறாங்க. இப்படி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். பார்த்துக்கிட்ட அதுதான் உரிமை என்று வாதிடுகிறார்கள். அந்த செக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆசிரியரே மாணவிகளை அழைச்சிட்டு ஓட்டிடுறான். டாக்டர்கிட்ட வைத்தியத்துக்கு போனால் பொம்பளை போனால் கஷ்டம், பொம்பளை நோயாளி போனால் டாக்டர்கிட்ட பயமாக இருக்குது. தனியாக இருக்கிற சந்தர்ப்பம் வந்தால் அவர் வந்து டாக்டர் என்பது ஒரு ஆம்பளை தான் அவர் காட்டிடுறாரு. எல்லாரும் இல்லை, அப்படி காட்டக்கூடிய இருக்கிறார்கள் ஆசிரியர்கள், சில பேர் அப்படி இருக்கிறார்கள். அப்போ இதுதான் யதார்த்தங்கிற கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா? இந்த உண்மையை புரிந்து கொண்ட முஸ்லீம் சமுதாயத்தவரை வேற இருக்கானா? இந்த உண்மையை, இந்த உடற்கூறு சம்பந்தமான இந்த உண்மையை முஸ்லீமை தவிர யாராவது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டானா? சரியான முஸ்லீம் நம்ம எப்படி புரிகிறோம்? பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், நீங்கள் அவுத்து போட்டு ஆடுவது வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது, உங்களுக்கு நீங்களே வெட்டி கொள்ளக்கூடிய படுகுழி அது, அதில் விழுந்தீங்கன்னா உங்களை மீட்க முடியாது, இவனையும் மீட்க முடியாது, சமுதாயத்துக்கே கேடா போயிருங்கிற இந்த அறிவுரை வந்து இந்த மார்க்கத்தில் தான் சொல்லப்பட்டு பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க? தங்களை காத்து கொள்ளக்கூடியவர்களாக, ஆண்கள்னா யாருன்னு புரிந்து கொண்டவர்களாக அதிகம் இருப்பது இந்த சமுதாயத்தில் தான். ஆண்களை ஆண்களாகவும் பெண்களை பெண்களாகவும் புரிந்து கொண்டவர்கள் இங்கேயும் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிக அளவில் அதை வந்து ஒழுங்காக கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நமக்கு ஆக்கியிருக்கலாம். அப்படியே இருந்தாலும் ரகசியமாக சில தவறுகள் நடக்குமே தவிர வெளிப்படையாக ஒரு விழா, ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம்னு கொண்டாடுகிறார்கள். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த விழாவுடைய தன்மை என்ன? விழான்னா தண்ணி அடிக்கணும். விழான்னா என்ன செய்யணும்? அது வந்து விழா அன்னைக்கு தான் அதிகமாக காண்டம் விற்பனையானச்சின்னு போடுறாங்க செய்தியில்.
அந்த ஒரு விழாவை குறிப்பிட்டு இந்த விழாவில் தான் இந்த வருஷத்திலேயே பல மடங்கு அதிகமாக காண்டமே விற்பனையாவது, மனைவி அல்லாதவர்கள் கூட தகாத உறவு கொள்வதற்குரிய விழான்றதை வச்சிருக்கிறான். அது விழாவாம், சந்தோஷமான நாளாம். காண்டம் போட்டுக்கிற என்ன செய்யணுமா, இஷ்டத்துக்கு எந்த ஆணும் எந்த பெண்ணோடையும் போகலாம். அதுதான் விழா, அதுதான் பண்டிகை. ஒரு பண்டிகை என்பது சீரழிவது தான் பண்டிகைன்னு விளங்கி வச்சிருக்கிறானே. நமக்கு அந்த மாதிரி பண்டிகை இருக்கா? சீரழிஞ்சு நாசமாகிறது பண்டிகைன்னு விளங்கி வச்சிருக்கிறானே. உங்கள் பண்டிகை என்ன இருக்குது? அல்லாவை நினைக்கணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், 7 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அல்லாவை மேலும் மேலும் பெருமைப்படுத்துக்கணும், நல்லா சாப்பிடுங்கண்ணா, நல்லா அழகான ஆடை அணிகிறான்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லி தரப்படுதே தவிர ஆட்டம் போடுறது பண்டிகை ஆக்கப்பட்டிருக்கா? ஒரு பண்டிகை நீ சந்தோஷமா எப்படி இருக்கணும் என்பதை கூட ஒரு அறிவுபூர்வமாக எவனா சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சா? எந்த மதங்களிலாவது இதை பற்றி நான் ஒரு புரிந்துணர்வு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. உங்களுக்கு இயற்கையாக என்ன வந்துருச்சு? நம்ம இன்னும் சொல்ல போனால் பண்டிகைகளுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் நிறைய எக்கச்சக்கமான கெடுபிடிகளை போட்டு எத்தனை மணிக்கு போகாதீங்க, எத்தனை மணிக்கு போகாதீங்க, பீச்சுக்கு யாரும் கூடக்கூடாது, அப்படி ஏன் கூடக்கூடாதுங்கிறான். இவன் கூட்டிகிட்டு சும்மா இருக்க மாட்டான், அங்கே போய் என்னென்னமோ பண்ணுறான். அதுதான் போலீஸ் என்ன செய்கிறது? தடை விதிக்குது. புத்தாண்டுக்கு பீச்சு மூடப்படுகிறது. ஏன் மூடுற? சந்தோஷமாக காற்று வாங்க போகிறான். காற்று வாங்க போகலவன், அவன் வேறு விஷயத்துக்கு போகிறான். அப்போ அந்த மாதிரியா போடுறோம். அதே மாதிரி காற்று மாசுபடுகிறது. இத்தனை மணிக்கு மேலே வெடிக்காதீர்கள், அத்தனை மணிக்கு மேலே செய்யாதீங்க அப்படின்னு பட்டாசு வெடிக்க செஞ்சு அதுக்கு கட்டுப்பாடுகள். உனக்கு கட்டுப்பாடு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒழுங்குதா நம்ம பண்டிகைக்கு போக்குவரத்து பிரச்சனை வருமா? நம்ம கொண்டாடுற பண்டிகையினால் காற்று மாசுபடுமா? நம்ம கொண்டாடுற பண்டிகையினால் பூசணிக்காயெல்லாம் ரோட்டில் உடைச்சி போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல வாகனங்களுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நம்ம செய்கிறோமா? அப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்தா எதை எடுத்தாலும் அறிவுக்கு ஏற்றதாக, மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இப்படி ஒரு மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறானே. இது இல்லாமல் தானே எல்லாமே சீரழிஞ்சு நாசமாயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்ட மக்களாக வாழணும், நன்றி செலுத்தணும்னு நினைக்கணுமா இல்லையா? அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாத்தில் நீங்கள் எவ்வளவு கடைப்பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அறிவுள்ளவர்களாக இருப்பீங்க, அவ்வளவுக்கு சார்பாக சிந்திப்பீங்க, அவ்வளோ கூர்மையாக ஆவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உலகத்திலையும் கண்ணியமிக்க முறையில் மாறும், ஆகிரத்திலையும் வெற்றி தரக்கூடியதாக மாறும். அப்படி மாறணுமா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு இஸ்லாம்ங்கிற ஒரு பெரிய கிஃப்ட். இது நம்ம பெற்றிருக்கிற கிஃப்டில் நம்ம அல்லாஹ் கிடைத்திருக்கிற சொத்துக்கள்லேயே பெரிய சொத்து இஸ்லாம் தான். இந்த வீடு வாசல் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் 2ஆம் பட்சம். இஸ்லாம் என்பது நமக்கு கிடைச்சிச்சா இல்லையா? அந்த இஸ்லாம் என்பது நமக்கு கிடைச்சது தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை முழுசாக அனுபவிக்கணும். எல்லாத்தையும் முழுசாக அனுபவிச்சு தான் ஆசைப்படும் ஒரு மனுஷன். ஒரு பெரிய பங்களா கட்டினு வைங்களேன், அதை முழுசாக அனுபவிக்கல இல்லையா? ஒரு பங்களா கட்டினீங்கன்னு சொன்னால் பெண்கள் பகுதியில் ரொம்ப சலசலப்பாக இருக்குதான், அமைதி காக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னோன்னா நடக்காது. அவ்வளோதா நம்ம பாட்டு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். இது அமைதி காக்கும் நீங்கள் எத்தனை சொல்லியிருப்பீங்க. அது அந்த சுபாவங்கள் அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வளோதா அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், கேட்குறோம், கேட்டு போகிறாங்க, அது சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அந்த இஸ்லாம்ங்கிற அந்த பாக்கியத்தை நல்ல ஒரு சிறந்த ஒரு பாக்கியமாக எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதை முழுமையாக அனுபவிக்கணும். நம்ம ஒரு பெரிய அரண்மனை மாதிரி பங்களா கட்டிட்டோம்னு சொன்னால் அதில் எல்லாத்தையும் அனுபவிப்போம். இந்த ரூபாய் அனுபவிப்போம், அந்த ரூபாய் அனுபவிக்கிற கக்கூசு நல்லா இருக்கணும், படுக்கையறை நல்லா இருக்கணும், சோபா நல்லா இருக்கணும், அங்கே உள்ள விளையாட்டு பொருளும் நல்லா இருக்கணும், அந்த கிச்சன் கூட எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அதுவே ஒரு பங்களா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. அப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு உலகத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிக்க ஆசைப்படுறீங்க. இஸ்லாத்தையும் அனைத்து அனுபவிக்க ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க. இஸ்லாமில் ஒரு பாக்கியம் இருக்குல்ல, அது அம்புட்டே அனுபவிக்கல. அதில் சொல்லப்படுகிற அத்தனை விஷயங்களையும், பொய் சொல்லாத, கோல் சொல்லாத, புறம் பேசாத, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத, விபச்சாரம் படாத, தண்ணி அடிக்காத, அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு ஆளாகாத, எல்லாத்தையும் அனுபவிங்க. இஸ்லாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அத்தனை விஷயம் டெய்லி ஒரு குரானுடைய ஒரு பேஜை பக்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, தமிழாக்கம்லாம் வந்து விட்டது. ஒரு பக்கம் ரொம்ப வேணாம், ஒரே ஒரு பக்கம் தமிழாக்கத்தில் உங்கள் வசதிப்படி குறைஞ்சது ஒரு பக்கம். மார்க்க சட்டங்களை ஒரு பக்கம் படிக்கணுங்கிறது நீங்கள் முடியும்னா 5 பக்கம் கூட வச்சுக்கிறங்க. அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குரானை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், இதை படிக்கணும், சிந்திக்கணும், விளங்கணும். இதன்படி நான் நடப்பேன், அன்னைக்கே கடைப்பிடிக்கணும். அந்த குரானை நீங்கள் படிக்கும் பொழுது எதெல்லாம் வருகிறதோ அதை என்ன திருப்பி கூட சில போதனைகள் வரும், மறந்துறதோ யாவப்படுத்திக்கிற வேண்டியது. இந்த மாதிரி ஒரு முழு அளவுக்கு குரானை படித்து முடித்தவர்கள் நம்ம எத்தனை கைது பார்ப்போம். குரானுடைய தமிழாக்கத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படித்தேன்னு கைத்துங்க. 1 ஆள், 2 ஆள், 3 ஆள், 4, 5, 6, 7 பேர்
அப்போ இவ்வளோ பெரிய வெளியில் உள்ளது தெரியலன்னு வச்சுக்கணும், அதில் ஒரு 3 பேர் இருக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு 10 பேர் தான் நினைஞ்சிருக்காங்கன்னா குரானை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கைசேதம். குரானையே படிக்கலைன்னா எவ்வளோ பெரிய ஒரு கேவலம்னு பாருங்கள். குரானை தான் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான். இந்த வேதத்தை வச்சு தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இதுதான் உங்களுக்கு கைடு, வழிகாட்டு நெறிய இதுதான். இது எல்லாம் தந்திருக்கு. இதை படித்தா இந்த மாதிரி தனி பயான்லாம் தேவைப்படாதுங்க. நீங்களா படிச்சீங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி விஷயத்தை அதில் நீங்களே தெரிஞ்சிருவீங்க. நம்ம போகிற போக்கு சரியில்லை, போகிற போக்கு சரிதான், நம்ம இன்னொன்று விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறோன்னு அந்த மாதிரி நம்மளை வாழ்க்கையே புடம் போட்ட தங்கமாக மாறி போயிடும். இதில் வந்து அஜர்த்து சொல்கிறாரு போனாங்கன்னா நீங்கள் நோக்கம் கூட கற்பிக்கலாம். நாங்கள் பேசுவது நோக்கத்தை தான் சொல்லுவாங்க, இதையே நம்ம கேட்கணும்னு நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குல்ல, அதை படிங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன சொல்லப்படுது? வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வந்து தினசரி நான் படிப்பேன் என்று ஒரு முடிவெடுங்க. அதை விடுங்க. குரான் தமிழாக்கம் வாங்கி வச்சுக்கிறாள் கைது பார்ப்போம், படிக்கிறத விடுங்க. இருக்கவாக செய்தா 1 என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 26 27 28 29 30. அப்போ குரானை படித்தவங்க அதில் படித்தவங்களும் கை தூக்கிட்டாங்க, அதை கழிச்சா 20. அப்போ குரானை படித்தவர்கள் ஒரு 10 பேர் கழிச்சிட்டோம்னா வாங்கி வச்சுக்கிற ஆளுக்கு எவ்வளவுதான்? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 20 பேர் தான். ஒரு குரானுடைய தமிழாக்கத்தை வீட்டில் வாங்கியே வைக்கல என்று சொன்னால் அரபியில் வச்சுருப்பீங்க, அல்ல தமிழில் உருது வச்சுக்கிறங்க. தமிழ் தெரியாத ஆட்களாக உருது, ஆங்கிலம் தெரிஞ்சு ஆங்கிலம் வச்சுக்கிறங்க, ஏதோ ஒரு மொழியில். இப்போ குரானுடைய ஒரு மொழிபெயர்ப்பு உங்கள் வீட்டில் இருக்கணும் என்பதை கூட நீங்கள் உணரலைன்னா நம்ம என்ன முஸ்லீமாக இருக்கிறோம்? நம்ம நிஜமாக முஸ்லீமாக தான் நமக்கெல்லாம் பிறவனுடைய மனைவி மாடல் ஆவாங்களா? அவங்கள கிட்ட நிற்க முடியுமா நம்மளாம்? அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை அதையாவது முடிவு பண்ணுங்க. நாளையிலேருந்து எப்படியாவது ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கிலத்தில் நான் வாங்குவேன், தமிழில் தெரிஞ்சால் தமிழில் வாங்கிக்கிடுவேன், உருது தெரிஞ்சால் உருதுல நான் அந்த மொழியாக்கத்தை நான் வாங்கிடுவேன். வாங்கி வைத்து தினசரி ஒரு பக்கம் படிப்பேன், தினசரி படித்ததை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நினைத்து பார்த்தீர்களேயானால் நிலைமை அடுத்து ஒரு நிகழ்ச்சிங்க நடக்கும்போது இந்த இடம்லாம் பத்தாது. இது மாதிரி ஒரு 50 இடம் வேணும். அவ்வளவு மாற்றங்கள் மக்கள்கிட்ட ஏற்பட்டு போயிடும். மார்க்கத்தின் மீது உள்ள ஆர்வம் அந்த அளவுக்கு அதிகரித்து விடும். அவங்களோட வாழ்க்கை வேறு விதமாக முற்றிலும் மாறி போயிருக்கும். எல்லா விதமான தீமைகளும் ஒளிஞ்சி நாசமாக போயிடும். அப்போ இந்த குரானுடைய தொடர்புகளை நம்ம அதிகரித்துக் கொள்வதை என்ன செய்யணும்? இந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய இந்த நாளில் நம்ம சங்கற்பமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து மெருகடையும். நம்ம உங்கள் பகுதிகளில் நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இருக்கத்தான் செய்யும். எல்லா பகுதியிலும் இப்படி தான் இருக்கிறது. ஓரஞ்சாரமாக இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமாக இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தீமைகள் இருக்கும். அந்த நகர்ப்புறங்களாக இருந்தால் அதில் ஜாஸ்தியாக இருக்காது. அது இயல்பாக இருக்கக்கூடியது தான். அதெல்லாம் மாறும் இன்ஷாஅல்லாஹ். அதில் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த மக்களுக்கு நீங்கள் சரியான முறையில் புரிய வச்சிங்கன்னு சொன்னால் அவர்களை குரானுடையவர்களாக நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னாலே போதும். அப்போ இதுக்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு பிரச்சார இயக்கம் கூட நீங்கள் ஆரம்பிக்கணும். வீடு வீடாக சென்று குரான் இருக்குதா, குரான் படிங்க, குரான் படிங்க. குரான் நீங்கள் ஒரு பயானில் சொல்கிறத விட ஒரு குரானை சொல்லிட்டீங்கன்னா அதில் லட்ச விஷயம் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தமாகுதுல. தொழுகன்னா தொழுக மட்டும் தான் சொல்ல போகிறீங்க. வீட்டுக்கு கூட போய் தொழுவுங்கன்னு அந்த ஒன்று தான் சொல்ல போகிறீங்க. குரானை படிங்க, குரானை படிங்கன்னு ஒரு 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 பிரச்சார இயக்கம் நம்ம செய்கிறோமா? அதை கூட எடுங்க, கையில் எடுங்க. வீடு வீடாக சென்று குரானை படிங்க, குரானை வாங்க, குரானை வாங்கி காசு வாங்கிட்டு போங்க, குரானை கையில் கொண்டு போங்க. காசு கொடுத்து வாங்க வைங்க, ஓசையாக கொடுக்காதீங்க. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஓசையாக கொடுங்க. முஸ்லீம் மக்களுக்கு அவன் காசு கொடுத்து வாங்கி படிக்க மாட்டான். காசு கொடுத்து வாங்கி என்ன செய்யணும்? அவர்களை படிக்க வைக்கணும். எந்த மொழியாக்கத்தை வேணாலும் படி, எந்த மொழியில் வேணாலும் படி, ஆனால் படிக்கணும். உன் வீட்டில் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரியாக குரானோடு தொடர்புடைய வாழ்க்கை நம்ம ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் மட்டும்தான் நம்ம இஸ்லாத்தினுடைய மகிமை உணர முடியும். சரியான முஸ்லீமாக நடக்க முடியும். இஸ்லாத்து மீது பிடிப்பு உள்ள மக்களாக நம்ம மாற முடியும். அந்த குரான் தான் அந்த ஜாகிலியாவாக இருந்த மக்களை அப்படி மாற்றி அமைச்சிச்சு. ஒரு நாடாளக்கூடியவர்களாக உலகத்தின் சரிபாதி பகுதியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பலம் முக்கியவர்கள் அவங்கள மாற்றினது எது? குரான் தானே மாற்றினுச்சு. அப்போ இந்த குரான் வந்து தலைகீழாக சமுதாயத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து குரான் வழியிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.